இப்படி திரும்புங்க. ஹாய் உறவுகளே, நம்ம எங்கே இருக்கோன்னா வேளாங்கண்ணி சர்ச்சு தெரியுதா? அதாவது அடுத்த கொடியேற்ற வந்து அடுத்த மாதம் வருது. அதுக்கோசரம் எல்லாம் வந்து வெள்ளையடிச்சு வேலை பார்த்துட்ருக்காங்க. ஓகேவா? இப்போது நம்ம ஒரு சின்ன வேண்டுதல் ஒன்று வச்சுருந்தோம். கேக்கு தான் என்னன்னு தெரியல, அதனால் க்ளோஸில் வைக்கிறோம். ஒரு வேண்டுதல் ஒன்று வச்சுருந்தோம், அதுக்கு வந்துட்டு நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறோம். பத்தி வாங்கியாச்சு. பத்தி கடையை காட்டுங்க. அடுத்தது வந்துட்டு அப்படியே மாலை வாங்கிக்கலாம். ஓகேவா? இல்லை அந்த ஓகே, நம்ம வந்தாச்சு. பத்தியும் வாங்கியாச்சு, மாலையும் வாங்கியாச்சு. ஓகேவா? உள்ளே போயிட்டு பார்க்கலாம். வீடியோ உள்ளே எடுக்க முடியுமான்னு தெரியல எனக்கு. ஓகே, பார்க்கலாம் வாங்க. வந்தாச்சு, உள்ளே போயிட்டு சொல்கிறோம். எல்லாம் வேலை நடந்துட்டுருக்கு. அடுத்த மாதம் திருவிழாக்கோசரம் சிறப்பாக வேலை நடந்துட்டுருக்கு. எல்லாம் வேலை பார்த்துட்ருக்காங்க. திருவிழா நெருங்கிடுச்சு. அடுத்த மாதம் லாஸ்ட்டில் வந்து திருவிழா. அதுங்குள்ளார எல்லாம் ஃபுல்லாக பெயிண்டிங் வேலையெல்லாம் முடித்து ஜெக 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 ஜெகன்ட்டு இருக்கும். சூப்பராக இருக்கும், பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். செம்ம லைட் செட்டிங்லாம் கொடுத்து முடிஞ்சால் எல்லோரும் திருவிழாவுக்கு வாங்க. ஓகேங்களா? சூப்பராக இருக்கும். நீங்கள் கேட்கலாம், இங்கே தானே இருக்கிற, அப்புறம் வந்துட்டு ஏன் உள்ளே வந்தது இல்லையா, வீடியோலாம் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதான்னு உனக்கு தெரியாதா அப்படின்லாம் கேட்கலாம். நாங்கள் வருவோம், வியாபாரத்தை பார்ப்போம். சும்மா கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா வாசல்லே வந்து ஒரு என்ன சொல்கிறது வேண்டிட்டு அப்படி கிளம்பிடுவோம். இன்றைக்கி முக்கியமான ஒரு சம்பவம் நடந்துச்சு என்னோடய லைஃப்பில். அதனால் கண்டிப்பாக உள்ளே வந்துட்டு வேண்டிட்டு தான் போகணுன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். என்னங்கிறத வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகேவா? பாருங்கள், நாங்கள் வந்து அழகாக பத்தி பற்ற வச்சுட்டோம். ஓகேவா? இந்த மாதிரி இது எப்படி கரையுதோ அது மாதிரி வந்து நம்மளோட கஷ்டங்களும் கரையும். ஓகேவா? ஓகே, எல்லோரும் கும்பிட்டுக்கோங்க, வாங்க, நல்லபடியாக எல்லாமே நடக்கும். உங்கள் கோரிக்கைகளை வந்து வச்சு வைங்க. ஓகேவா? இது வந்து பத்தி பற்ற வைக்கிற இடம். ஓகேவா? இங்கே பற்ற வச்சு இந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கணும், வேண்டுதல் வச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உப்பு, மிளகு இதெல்லாம் வந்து இந்த இதில் வந்து போடுறாங்க. இது பாத்திரம்னு சொல்ல முடியல, ஒரு கல் வச்சுருக்காங்க. வேண்டுதல் இருக்கிறவங்க இதையும் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இருந்து இந்த சைடு வந்தோன்னா பூ எல்லாம் இந்த இடத்துல கொடுக்குறாங்க. அப்படியே பத்தி பற்ற வச்சுட்டு இந்த சைடு வந்தீங்கன்னா ட்ரேயில் பூ வச்சுருப்பாங்க. அவங்க சாப்பிட்டுட்ருக்கறனால அவங்கள காட்டலை. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பூ வாங்கிட்டு போய் வீட்டுக்கு வாங்கிட்டு போங்க, ரொம்ப நல்லது. ஓகேவா? ஓகே, நம்ம அப்படியே வெளியே வந்தாச்சு. ஓகேவா? வெளியேனா சர்ச்சு வாசல் அந்த சைடு இருக்குது. நாங்கள் வந்துட்டு சைடில், இது சைடு. ஓகேவா? சைடு வாக்கில் வந்தாச்சு. சூப்பராக இருக்குது இந்த இடமே. பார்த்திங்கன்னா ஒரு அமைதியாக, மனசுக்கு சாந்தமாக நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், நாங்கள் எப்படி வந்திருக்கோம் தெரியுதா? சர்ச்சு முன்னாடி வாசல் அது. ஓகேவா? நாங்கள் இந்த சைடாக வந்துட்டோம். எப்படி இந்த சைடு, அந்த சைடு வாசல் இருக்குது. இது ஃபுல்லாகவே சர்ச்சு வேலை தான் நடந்துகிட்ருக்கு. கிளைமேட் எப்படி இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல, நல்லா இருக்குது. ஓகேவா? வந்துட்டோம் முன்னாடி பாருங்கள். ஓகேவா? அந்த இடத்துல மண்டி போட்டு உட்காரும்போது எனக்கு அப்படியே அழுகையே வந்துருச்சு. இயேசு மாதாவை பார்த்த உடனே மாதிரி ஃபீல் ஆகி அழுக ஆரம்பிச்சிட்டேன் நானேவும். அந்த பேக் சைட்லேருந்து இந்த சைடாக நாங்கள் வந்துட்டோம். பாருங்கள். ஓகேவா?
சர்ச்சு வாசல் இப்படி போனோம். அப்போ வந்தது வந்து அந்த சைடில் இருந்து வந்தோம். சரி ஓகே, வந்துட்டோம் வெளியே. செப்பல் போட்டு ஓகே, வந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஓகே, சர்ச்சு வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். லைட் செட்டிங்லாம் போட்டு செம்மையாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு திருவிழாவுக்கு வாங்க, எல்லாருமே திருவிழாவில் வந்து கலந்துக்கோங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் அதாவது என்ன சொல்கிறது, எதையுமே ஒரு திருவிழாவுக்கு வந்தீங்கன்னா திருப்பம் வரும். அதே மாதிரி தான் எந்த கோயிலுக்கு போனாலுமே உங்கள் மனசு ஒரு ஆறுதலாக இருக்கும். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசிக்கிறதுக்கு அவங்க நம்மளுக்கு ஒரு மெசேஜ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஓகேவா? அதனால் ஓகே பாய். மூச்சு வாங்குது எனக்கு, அப்புறம் பேசுகிறேன். ஒரு வழியாக வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வந்தாச்சு. என்னப்பா என்ன விஷயத்துக்கோசரம் போனீங்க அப்படிங்கிறதே வந்துட்டு சொல்லலை அப்படின்னு நினைக்காதீங்க. இதுக்கப்புறம் நம்ம காலையில் இங்கேருந்து போகும்போது ஒரு வீடியோ எடுத்துகிட்டு தான் நான் போனேன். ஓகேவா? அங்கே இருந்துகிட்டே நான் வந்து சொல்லலை, எனக்கு அதுக்கான ஸ்பேஸ் அந்த இடத்துல சரியாக கிடைக்கல. வீட்டுக்கு போய் நிதானமாக உட்காந்து நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுக்கப்புறம் கண்டினியூவாக அந்த வீடியோ வந்து நான் அப்லோடு இதிலே கொடுக்குறேன். ஓகேவா? கண்டினியூவாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இதே மாதிரி நான் மேலும் மேலும் வளரணும்னு சொல்லிட்டு எல்லா தெய்வங்களையும் தயவு செஞ்சு எல்லாருமே வேண்டிக்கோங்க. நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டிக்கிறோம். ஓகேவா? ஓகே பாய். கண்டிப்பாக இதுக்கு வர வீடியோவில் அடுத்த வீடியோ கிடையாது, இதிலே கண்டினியூவாக அந்த வீடியோ வருது, அப்படி பாருங்கள். ஓகேவா? எதுக்கோசரம் போனோம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பாருங்கள். பாய். ஹாய் உறவுகளே, இப்போ நம்ம எங்கே கிளம்புறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகிறோம். என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, கடைக்கு வந்து பணம் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோங்க. பணம் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சுன்னா ஒரு ரூபா ரெடி பண்ணிட்டேன். 2 ரூபாவில் 1 ரூபா ரெடி பண்ணியாச்சு. இன்னும் 1 ரூபாய்க்கு டைம் கேட்டுட்டு நம்ம அதையும் ரெடி பண்ணுவோம். பாருங்க, ரெடி பண்ணியாச்சு. அப்பா சென்னிக்கிட்டு இருக்கு. எல்லாம் உங்களோட வேண்டுதல் தான். நல்லபடியாக வந்துட்டு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பத்திரம் வந்து ஒரு ரூபா கொடுத்துருக்கீங்க, அதாவது 1 லட்ச ரூபா கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரம் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து ஒரு 10 நாள் 20 நாளில் டைம் எடுத்து நீங்கள் அதையும் ரெடி பண்ணதுக்கப்புறம் ப்ராப்பராக நம்ம 2 வருஷத்துக்கான பத்திரத்தை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. பத்திரம் போட்டாச்சுன்னா நான் வந்து காட்டுறேன் உங்கள்கிட்ட. ஓகேவா? இது எதுக்குமே ஒரு ப்ரூஃப் வேணும். இப்போ எல்லாமே ஆதாரம்னு கேட்குறாங்க இல்லையா? அதனால் ஒரு எமர்ஜென்சிக்கு இந்த ஒரு ப்ரூஃப் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? யாரும் எதுவும் என்னடா இதெல்லாம் எடுத்து போடுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் தான் எங்கள் கூட இருக்கணும். அதனால் வந்துட்டு இதுக்குன்ட்டு நான் யாரையும் ஆளை கூப்பிட்டு வச்சு அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது இல்லையா? எதாக இருந்தாலும் ப்ராப்பராக போகணும் அப்படிங்கிறதுனால ஒரு வீடியோவாக எடுக்கணும், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. நாங்கள் உழைக்கிறோம், நாங்கள் நல்லது கெட்டது எல்லாமே நாங்கள் தான் பார்க்க போகிறோம். இருந்தாலும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஓகேவா? ஓகே, இப்படி வாங்க கருப்பு பார்த்துட்டு இப்படி வாங்க. எல்லோரும் வேண்டிக்கோங்க. நல்லபடியாக வந்துட்டு அமௌண்ட் கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நம்ம பத்திரம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. ஓகேவா? அப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு லாபமோ நட்டமோ நம்மளையும் பார்க்க போகிறோம். ஓகேவா? நீங்களும் எங்கள் கூட இருந்து பார்க்க போகிறீங்க. நம்ம எப்படி வியாபாரம் பண்ணுறோம், எப்படி வந்து சேமிக்கிறோம், எப்படி வந்து செலவு பண்ணுறோம், அது எல்லாமே பார்க்க போகிறீங்க. நான் தப்பு பண்ணும்போது என்னை தட்டி கேட்குறதா இருந்தாலும், நல்லது செய்யும்போது பரவாயில்ல அப்படின்னு என்கரேஜ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. ஓகே, நான் போயிட்டு வந்துட்டு என்னங்கிறத சொல்கிறேன். பாய்.